ஆக்சுவலி நான் ரொம்ப வந்து சந்தோஷமான ஒரு மூமெண்டா போயிட்டு இருக்கேன். சொல்றது வாழ்நாள்ல முதல் நான் வந்து பாண்டிச்சேரி போறேன். இங்க வந்து புனித தீர்த்தம் கிடைக்கும். ஏமா இத மட்டும் பார்த்து வந்து டெலீட் பண்ணிட்டு போயிடலாமா இந்த வீடியோல? இல்ல இன்ஸ்டாகிராம் அந்த வீடியோ பார்த்து அந்த பூனையை பார்த்தாலே எனக்கு அந்த வாய்ஸ் தானே வருது. அந்த பூனை காம்பவுண்ட்ல நடந்து போகுது, அந்த வாய்ஸ் தானே வருது. கணக்கு வாத்தி எங்க ஹெச்ஓடியோட கரும்பு. பொதுவா பொங்கல் அப்ப வர கரும்பு கொஞ்ச நாள்ல கெட்டு போயிடும். ஆனா எங்க ஹெச்ஓடி சாரோட கரும்பு அதுக்கு பிடிக்காது துரும்பு. ஏன்னா அது ஒரு இரும்பு. சந்தேகமா இருந்தா உன் கழுத்தை அவர் கரும்ப நோக்கி திரும்பு. எல்லாரும் அந்த கரும்ப விரும்பு. ஐயோ கணக்கு வத்தி அத புடிச்சு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி ரம்யாவோட பெர்மிஷன் வாங்காம போயிட்டு புரியல. தம்பி அவர் பெர்மிஷன் வாங்கணும்னா ஆனா வரும்போது என் பொண்டாட்டி சுவிச் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தேன். எனக்கு எப்படி தெரியுமா, நவ்யா நான் பிளாக் பண்ண நவ்யா கால் பண்ண வந்துடுது. இது வந்து புது டெக்னாலஜி இல்ல, இது வந்து என்ன சொல்லுவாங்க 7 லக்கணத்துல உள்ள பணிப்பு கடிதம் கேட்டு இருக்காங்க. என்ன தம்பி எப்படி பண்ற? இதை மட்டும் கட் பண்ணி போட்டுருவோம். இதை மட்டும் சைலண்ட் ஆகுறேன். பிரேம் எப்பவுமே சைலண்டா இருக்க மாட்டேன் நார்மலாவே. கருப்பா தெரியுறாங்க, வெறும் ஏதோ டாட் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரிஜினல் கலரே புலி வந்து வேட்டையாட முடியாதுன்னா ஹியூமன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஈஸியா வேட்டையாட கூடியது வந்து மனிதன். இல்ல நான் கரெக்ட். ரம்யாங்கிற ஒரு வரி புலி. ரம்யான்ற ஒரு வரி புரியாத அழுதுட்டு இருக்க உங்களுக்கு. A few moments later. அப்போ அங்க கல்யாணத்துக்கு போனா கல்யாணம் நடக்குமா இல்லையானே தெரியல. அது ஒரு லவ் மேரேஜ். ஆல்ரெடி வந்து ஓட ரெடியா இருக்கணும். பிரேம் வந்து சடக்கு நொண்டிட்டு போவான். ஐயா ஏய் ஜிலேபி, நீ அந்த உத்தமர கேலண்டர் போட்டு கூட வித்துக்கோ, அத பத்தி எனக்கு ஆட்சேபம் இல்ல. ஆனா ஒரே ஒரு கேள்வி, அவன் மாப்பிள்ளை வீடா இல்ல பொண்ணு வீடான்னு மட்டும் கேட்டு சொல்லு. ஆமா நானும் கேட்கணும்னு நினைச்சேன். இவனெல்லாம் கூடவே இல்ல. இவனெல்லாம் எது கிளம்பி வரேன்னு தெரியல. ரம்யா போல இருக்கும். ஏன் வேணான்ட்டான்? ரம்யா போல இருக்கிற பொண்ணு தேரானு. ரம்யா போல இருக்காது அந்த பொண்ணு. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ரம்யா கழட்டி விட எவ்வளவு முயற்சி அவனை நீ வந்து ரொம்ப இறுக்கமா பிடிக்காத. கொஞ்சம் விவரம் விடு. 12 மணிக்குள்ள சரக்கு வாங்க முடியுமான்னு 12 மணிக்கு மேல சாப்பிட பிரியாணி பத்தி பேசிருக்கோம். 2 மணி நேரம் ஆகும். கடை முடிட்டேன். அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்து. அப்படி போனோம்னா மண்டபத்துக்கு போக மாட்டேன். பாண்டிச்சேரி வேணாம் சொன்னான். நான் சொல்ல மாட்டேன். அதுல இருந்து பிடிச்சிட்டாங்க தம்பி. நான் காரணமா எல்லாத்தையும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். கேட்கறாங்க காரணம் ஓப்பனா சொல்லவா? சதீஷ் சந்தோஷ் கால் பண்ணி 8 பேர் தான் போறோம், நான் வரலன்னு சொன்னோன்னே நீங்க ஒன்னும் கவலைப்படாது ப்ரோ, நான் ஆளை கழட்டி விடுறேன். ஹலோ ராஜேஷ் பாண்டிச்சேரி நாய் வந்து கட்டி போட்டு வந்துட்டோம். ரொம்ப நேரம் பொழைச்சிட்டே கட்டி போட்டோமா? பேசுறேன் சந்தோஷ்.
மரியாதை பாரு. ஒரு நேரம் எங்கட விஷயம் மரியாதை இல்ல. ஏமா ஒரு நேரம் ஒருத்தன் நாய் சொன்னீங்க. எப்படி இருக்க நீ இப்ப கூட வா நாங்க ஓரம் கட்டுறோம் வண்டிய. இல்ல நான் விஷயத்துல வந்து ஓரம் கட்டுறேன். ரம்யா வரலையான்னு கேக்குறேன். ரம்யா அவங்க கவுத்தி விட்டான். ரம்யா அண்ணி தானம்மா? அண்ணி தானம்மா? சரிம்மா. அது அண்ணி பேர் அப்பப்போ மாத்த வேண்டியதா இருக்கும். அன்னைக்கு போன் சுவிட்ச் ஆஃப் இருந்தாலும் எப்படியாச்சும் லொகேஷன் போட்டு கூட்டிட்டு போயிருக்கீங்க. லாஸ்டா என் போன் எங்க ஆஃப் ஆயிருக்குன்னு பாருங்க. அங்கதான்